ஃபர்ஸ்ட் எடுத்தோனே குதிரையில சில ஆளுங்க வேக வேகமா போறாங்க. அவங்க யாரையோ காப்பாத்துறதுக்காக போறாங்க. போய் பார்த்தா எல்லாருமே ஐஸ் கட்டியில உறைஞ்சு போய் கிடக்குறாங்க. அப்ப அங்க ஒரு ஆளு சின்ன பந்து மாரி ஒரு ஆர்க்க கையில வச்சிருக்க ஒரு ஆள் போய் அதை தொட, அதுக்கு முன்னாடி பனியில உறைஞ்சு போயிருந்தீங்க எல்லாருமே வெடிச்சு செதறாங்க. அந்த ஆர்க்ல ஒரு சக்தி வாய்ந்த பேய் இருக்கு. கட் பண்ணா பல வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ அண்ட் கோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், ஒரு பையன் பொண்ணு. ஆனா நம்ம ஹீரோ சொந்த அப்பா கிடையாது, அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்ட். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கார்ல ஒரு டிராகனை விரட்டிட்டு போறாங்க. அந்த சின்ன பொண்ணு கையில ஒரு நியூக்ளியர் வெப்பன் மாதிரி வச்சு அந்த டிராகனை பிடிக்க ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பையன் ஒரு வண்டி மாதிரி விட்டு அந்த டிராகனை அதுக்குள்ள இழுக்க ட்ரை பண்றான். ஆனா அது அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கனால அவனால அதை இழுக்க முடியல. உடனே மம்மி ட்ரோனை விட்டு அதை மடக்கி பிடிக்கிறாங்க. என்னதான் இந்த டிராகனை பிடிச்சிட்டு போனாலும் ஹெட் வந்து திட்டுறாரு. உங்களால இந்த சிட்டில வந்து எவ்வளவு டேமேஜ் தெரியுமா? எந்த டேமேஜ் இல்லாம உங்களால வேலை செய்ய முடியாதா? உன் வயசு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் 18 சார் அப்படிங்கிறான். லூசு பையில நான் உன்ன கேட்கல, அந்த பொண்ணை கேட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணுக்கு 15 வயசுன்னு சொல்ல, ஒரு மைனர் பொண்ணை என்னால ஒரு கோஸ்ட் ஹண்டிங் காப்பா ஏத்துக்க முடியாது. அதனால இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் இவளை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாரு. ஆனா வீட்டுல வந்து அந்த பொண்ணு இதே 18th செஞ்சுரியா இருந்திருந்தா நான் இந்நேரம் 4 பிள்ளைக்கு அம்மாவா இருந்திருப்பேன் அப்படிங்கிறா. அதுக்கு மம்மி நான் என்ன பாட்டியா இருந்திருப்பேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நீ இந்நேரம் செத்துருப்ப அப்படின்னு கலாய்க்கிறா. நானும் உங்க கூட கோஸ்ட் ஹண்டிங் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹீரோ புடிச்சிட்டு வந்த பேய ஒரு மிஷின்ல போட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணா அது கரெக்டா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு ஆளை காட்டுறாங்க. அவங்க கூட ஒரு சின்ன பையனும் இருக்கான். இவங்க யூடியூப்ல ஒரு ஷோ மாதிரி பண்றாங்க. அதாவது பழங்காலத்து பொருளை கொண்டு வந்து கொடுத்தா அதுல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணி சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பாட்டி, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, இது அவரோட வாட்ச், ரொம்ப நாளாவே இதுல இருந்து பீப் பீப் சவுண்ட் வருது அப்படிங்கிறாங்க. இப்படி இறந்து போன ஆத்மாவுக்கு நெருக்கமா இருந்த பொருள் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வச்சு அடிச்சு உடைச்சிடுறாங்க. பாட்டி ஷாக் ஆயிருது. இப்ப எதுக்குடா இதை உடைச்சிங்க அப்படின்ட்டு. வெளியில ஆல்ரெடி கியூல நின்னவங்களும் பயந்துருவாங்க. அப்ப அங்க ஒருத்தன் வரான். நான் என் பாட்டியோட பழைய பொருள்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது பணம் கொடுங்க அப்படிங்கிறான். நம்ம யூடியூபரும் அப்படியா சரி பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் கொண்டு வந்த பாக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு பொருளா எடுத்து பாக்குறாரு. கடைசியில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காட்டின அந்த ஆர்க் இருக்கு, அதுல இருந்து ஒரு சக்தி மாதிரி கிளம்பி அண்டர் கிரவுண்ட் வழியா போகும். ஹீரோவோட வீட்டுல அந்த மிஷின் இருந்த செவுத்தை உடைச்சு போட்டுரும். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஆளை கூப்பிட்டு இது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பார்க்க ஒரு ஆளுங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து அந்த பையன் அவன் இருக்கிற ரூமோட செவுத்துல ஒரு ஓட்ட மாதிரி விழுந்திருக்கும், அதுல இருந்து ஏதோ வடிஞ்சிட்டு இருக்கும். என்ன கர்மண்டா இது அப்படின்ட்டு அம்மாட்ட போய் சொல்றான். மம்மி எதையுமே கண்டுக்காம நீ பெரிய பையன் ஆயிட்ட, நீயே பாத்துக்கிட்ட அப்படின்றாங்க. அவனும் அப்படியா ஓகே நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு மேல போறான். போயிட்டு யாரா இருந்தாலும் வெளியே வந்துரு, இல்ல அப்படின்னா கைமா பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். அங்க அப்படியே குப்பையா கிடக்குது. அதை போய் எடுத்து பார்த்தா அதுல இருந்து பச்சையா ஒரு உருவம் வெளியே வருது. அந்த செவுத்துல இருந்த பசை மாதிரியே உன் மூஞ்சிலேயே அதை அடிச்சு விட்டு போயிருது. தப்பிச்சா ஓடுற, உன்னை வச்சுக்கிறாரு அப்படிங்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ ஒரு கோஷ்ட பிடிக்க கிளம்புறாரு. அந்த சின்ன பொண்ணு வந்து நானும் வரேன்னு கேட்க அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. அவ அப்படியே சோகமாயிடுறா. நம்ம ஹீரோ அந்த யூடியூபர் கடையை தாண்டி போகும்போது அவர் ஏக்கத்தோட பாக்குறாரு. ஐ திங்க் அவருக்கும் கோஸ்ட் ஹண்டிங் பண்ணணும்னு ஆசை போல. இவங்கெல்லாம் கோஸ்ட பிடிக்க போனோன்னே நம்ம சின்ன பொண்ணு தனியா செஸ் போர்டோட பார்க்ல போய் விளையாடுது. ஆப்போனண்ட்டுக்கும் சேர்த்து இதுவே விளையாடுது. ஆனா திடீர்னு ஏதோ ஒண்ணு காயினை மூவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் சின்ன பொண்ணு சாக்கானாலும் அட்லீஸ்ட் விளையாடுறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்ட்டு பேயோட விளையாடுது. அப்புறம் அந்த பேய் உருவத்தை காட்டுது. இந்த பார்க்ல இருக்கீங்களா, என்ன பார்த்தாலே திருச்சி ஓடிடுவாங்க, ஆனா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு பேய் கேக்குது. அட இல்லப்பா அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்லுது. அந்த பேய் இருந்தாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படிங்குது. நம்ம சின்ன பொண்ணை 2-3 ஸ்டெப்லயே தோக்கடிச்சிருது. சின்ன பொண்ணு காண்டாயிருது. மறுபடியும் விளையாடுறாங்க. அப்ப பேய்கிட்ட உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்க உடனே ஒரு காயினை வெட்டி இதுதான் பிடிக்கும் அப்படிங்குது. சிம்பாலிக்கா எனக்கு கொலை பண்றதுதான் பிடிக்கும் அப்படிங்குது. சொல்லிட்டு பேய் கிளம்பிடுது. உடஞ்சி போன மிஷினை செக் பண்ண ஒருத்தவரும், இவன் பேரு லேரு, காதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டு அதுல இருந்து சவுண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ எதனா சவுண்ட் வருதான்னு கேட்க நீ முதல் சைலண்ட் ஆரியா, அப்பதான் எனக்கு சவுண்ட் கேட்கும் அப்படிங்கிறான். ஹீரோ பெரிய பல்பா வாங்குறாரு. பழைய கோஸ்ட்பஸ்டர் ஒருத்தர் அந்த மிஷினுக்கு என்னாச்சு அப்படிங்கறத அந்த மிஷினோட மேப்பை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா அந்த மிஷினை டிசைன் பண்ணது மம்மியோட டாடி தான். இப்படி பிடிக்கிற கோஸ்ட் எல்லாத்தையும் அந்த மிஷினுக்குள்ள அனுப்பணும். அது அந்த கோஸ்டோட போட்டான்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் மாத்திரும் அப்படிங்கிறாரு. இப்படி 40 வருஷமா கோஸ்ட்ங்களை அந்த மிஷினுக்குள்ள அனுப்புறதுல மிஷின் நம்பிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு பழைய நியூஸ் பேப்பரை காமிச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அடைக்கப்பட்ட கோஸ்ட் எல்லாம் வெடிச்சதுல அதர் சைடுக்கு வழி உருவாயிருச்சு அப்படிங்கிறாரு. அதர் சைடுனா என்ன அப்படின்னு மம்மி கேட்க அது எனக்கும் தெரியாது அப்படிங்கிறாரு. அதனால இந்த ஃபயர் ஹவுஸ் நம்ம பத்திரமா பாதுகாக்கல அப்படின்னா பெரிய பிரச்சனை உருவாயிரும் அப்படிங்கிறாரு. சரி இந்த கோஸ்ட் எல்லாத்தையும் அடிச்சு வைக்க வேற வழியே இல்லை அப்படின்னு டிராவல்ஸ் கேட்கறான். இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு லேபுக்கு கூட்டு போறாரு. அங்க லக்கி அப்படிங்கிற பொண்ணு இருக்கா. ஆக்சுவலா இவ போன பாட்டுல சின்ன பொண்ணோட கிளாஸ்மேட்டா இருப்பா. யூடியூபர் கூட இருந்த சின்ன பையன், பாட்காஸ்ட் எல்லாருமே வந்து கிளாஸ்மேட் தான். டேடி கூட போன பாட்டுல சின்ன பொண்ணோட டீச்சரா இருந்துதான் இப்ப மம்மியோட பாய் ஃப்ரெண்டா இருக்காரு. இப்படி நிறைய கேரக்டர் போன சில பார்ட்ஸ்ல ஆல்ரெடி வந்தவங்க தான். இப்ப லேப்ல இந்த லேர் அப்படிங்கிறவன் எமோஷனலா பாதிக்கப்பட்ட பொருள்ல பேய் இருக்கும் அப்படிங்கிறான். அதுல இருந்து பேயை தனியா பிரிச்சு எடுக்கிறன்ட்டு அந்த பொருளை ஒரு இதுக்குள்ள வச்சு அதுல இருக்க பேயை தனியா பிரிச்சு ஒரு சாம்பர்ல போட்டு அடிச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம யூடியூபர் வராரு. இவர் பேரு டாக்டர் ரே. அவர் அந்த ஆர்பை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. நான் அதை ஃபர்ஸ்ட் ஆர்க்னு சொல்லியிருப்பேன், அது பேரு ஆர்க். கிளாஸ் தனியா பிரிச்சு எடுத்த பேய ஒரு மிஷின்ல கொண்டு போய் அடைக்க போறோம். பழைய கோஸ்ட்பஸ்டர், நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததே முக்கியமா இந்த மிஷினை பாக்குறதுக்காக தான். சோ இந்த மிஷின்ல நம்ம எவ்வளவு பேய்களாம் வேணா அடிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறாரு.
நம்ம யூடியூபரும் அங்க வராரு. அவருமே ஒரு பழைய கோஸ்ட் பஸ்டர் தான். இது கிட்டத்தட்ட பாதி அமெரிக்காவுக்கே சமம் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு இதுல பேய்களை அடைச்சு வைக்க முடியும். அதனால இடம் பத்தாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. மம்மி ஃபயர் ஹவுஸ்ல இருந்து பேய்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லக்கி எப்படி ஒரு 6-7 வருஷம் ஆகும் அப்படிங்கிறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாடி டீம்ல சேர்த்துக்காதனால சோகமா இருக்கிற நம்ம சின்ன பொண்ணை பேச ட்ரை பண்ணுவாரு. அதுக்குள்ள மம்மி எங்க கோஸ்ட் இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. எல்லாரும் கிளம்பி போக சின்ன பொண்ணுக்கு ஒரு கால் வருது. இங்க ஒரு பேய் இருக்கு வாங்க அப்படின்ட்டு. யாரும் இல்லாதனால சின்ன பொண்ணை களத்துல இறங்குது. உன்னை நான் தனியா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர் கூட இந்த சின்ன பையன் வர அவன் பேர் பாட்காஸ்ட். 2 பேர் பேய் பிடிக்க போறாங்க. அட் த சேம் டைம் லாரும் லக்கியும் அவங்ககிட்ட இருக்க பொருள்ல இருந்து பேயை தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆர்பு வருது. ஆர்புல இருக்க பேயை தனியா பிரிச்சு எடுக்கலாம்னு பார்த்தா அது ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது அந்த மிஷினையும் உரைய வைக்குது. லக்கி ஆர்புல இருந்த பேய் ஒருவேளை தப்பிச்சிருக்கும் அப்படின்னு கேட்க லார்ஸ் அந்த ஆர்பை மிஷின் விட்டு வெளியே எடுக்க அவன் கையும் ஃப்ரீஸ் ஆகுது. உடனே அந்த ஆர்பை கீழே விட்டுறான். இங்க நம்ம சின்ன பொண்ணு பாட்காஸ்டும் அந்த பேயை பிடிக்க போய் பார்த்தா அது நம்ம செஸ் விளையாண்ட பேய். சின்ன பொண்ணு பிடிக்கிற அப்படின்ட்டு தப்பா எய்ம் வச்சு அழுத்த அந்த பேய் எஸ்கேப் ஆகி போயிருது. சின்ன பொண்ணு வீட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேய் அங்க வருது. சின்ன பொண்ணு நான் நச்சந்தா உன்னை பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா நான் அதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சின்ன பொண்ணு அந்த பேய் உள்ள கூட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா சுத்தி காட்டுது. அதுக்குள்ள மம்மி வந்துடுறாங்க. அதனால அந்த பேய் எஸ்கேப் ஆகி போயிருது. எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்தா செஸ் பேய் கிட்ட ஆர்புல இருந்து வந்த சக்தி ஏதோ புரியாத பாஷையில சொல்லுது. செஸ் பேயும் அந்த பொண்ணு தானே சரி ஓகே அப்படின்றது. நம்ம சின்ன பொண்ணான டிராவோஸ் அந்த பச்சை பேயை பிடிக்க சீட்டோஸா புரியா வைக்கிறான். அதுவும் அந்த குப்பைக்குள்ள இருந்து வந்த ஒவ்வொரு சீட்டோஸா எடுத்துக்கும் போது ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு கேட்டு ஒளிஞ்சிட்டு இருந்த டிராவோஸா பேய் பார்த்துருது. பார்த்து அவன் மேலே பாஞ்சிருது. மம்மி சவுண்டு கேட்டு சின்ன பொண்ணு அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ சவுண்டு வா போலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க. போய் பார்த்தா மிஷின் இருக்கிற செவரு ஃபுல்லா உடஞ்சு போய் கிடக்கு. கூடவே ஃப்ரீஸ் ஆகியும் கிடக்குது. சின்ன பொண்ணுட்ட உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க அது தெரியாதுன்றது. இந்த பக்கம் ஃப்ரீஸான ஆர்பை சூடு போட்டு இருக்கிறான் லார்ஸ். அந்த ஆர்பை எடுத்துட்டு போய் குட்டியா இருக்கிற கோஸ்ட் காட்டினா அது எல்லாமே பயப்படுது. லக்கி ஆர்பு குட்டி பேய்களை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஆர்புல இருந்த சக்தி அங்க இருக்கிற மிஷினை ஃப்ரீஸ் பண்ணி செயலிழக்க வைக்குது. இந்த டைம்ல டாக்டர் ப்ரொஃபசர் அப்படிங்கிற பேய் இவங்க வச்சிருந்த பேக்ல வந்து ஒளிஞ்சுக்குது. லாஸ்ட் டாக்டர் ரேட்டா இதை கொண்டு வந்து கொடுத்தவன் ஏன் அப்படின்னு கேட்கறா. அவன் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி இந்த ஆர்பை நீங்க தானே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க அந்த பணம்லாம் அப்பயே செலவாயிருச்சு அப்படின்னு கதவை சாதிக்கிறான். எங்களுக்கு பணம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். கதவை திறந்துடுறான். எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டு நான் ஒரு ஷூ டீலர் என்கிட்ட நிறைய ஷூ இருக்கு உங்களுக்கு எதனா வேணுமா சைஸ் என்ன அப்படின்னு கேட்கறான். எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எதை கேட்டாலும் இது எங்க டேடி இது எங்க பாட்டி இது அப்படிங்கிறோம். அப்புறம் ஆர்பை பத்தி கேட்டோன்னே அது பின்னாடி ரூம்ல தான் இருந்துச்சு. ஆனா அந்த ரூமை யாரும் காட்ட மாட்டேன் அப்படிங்கிறோம். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க கூட்டு போறோம். போய் பார்த்தா அந்த ரூம் பயங்கரமா இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாமே பிராஸால உருவாக்கப்பட்டிருக்கு. லக்கி இந்த ரூமை பார்த்து பயங்கரமா கலாய்க்கிறான். Nice sex dungeon. Okay, Dottie. Not a sex dungeon, but a sex dungeon. ஒரு மிஷினை வச்சு ஒவ்வொரு பொருளா ஸ்கேன் பண்ணிட்டு வர இவன் பக்கத்துல வரும்போது அது ரியாக்ட் ஆகுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் கேட்க நீ எங்க கூட வரணும்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சின்ன பொண்ணு டாக்டர் ரேக்டா உங்களுக்கு பேயா இருக்கணும்னு ஆசையா அப்படின்னு கேக்குது. அவரும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பாட்காஸ்ட் ஆர்ப குட்டி பேய்கிட்ட காட்டுறான். அப்ப எடுத்த வீடியோ காட்டுறான். ஆர்புல இருந்த சக்தி புரியாத பாஷையில அந்த பேய்கிட்ட ஏதோ பேசி இருக்கு. அது என்ன பேசுன்னு தெரிஞ்சுக்க அந்த பாஷையை தெரிஞ்ச ஒரு ஆள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ரே. 3 பேருமா பைக் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. ஆர்ப வித்தவனை கூட்டிட்டு வந்து தலையில எதையோ மாட்டி ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி முடியல. அவனால ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அவனுக்குமே அது அப்பதான் தெரியும். டாக்டர் ரே அவருக்கு தெரிஞ்ச ஒரு லைப்ரரியில பார்க்க போகும்போது டாக்டர் ரே உங்களை லைப்ரரி சைடே வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்து சொல்றாரு. எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. லைப்ரரி போய் அந்த ஆளை மீட் பண்றாங்க. வீடியோ காமிச்சு இது என்ன பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம லைப்ரரிக்கு தான் போகணும் அப்படிங்கிறாரு. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. லைப்ரரியில இருந்தே லைப்ரரிக்கு போகணும்னு சொல்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் சீக்ரெட் லைப்ரரி கூட்டு போறாரு. அந்த ஆர்புக்குள்ள இருக்கிறது கராக்கா அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த சாத்தான் அப்படிங்கிறாரு. அது 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரத்த வெறி பிடிச்ச ராஜாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த கராக்காவோட ஹெல்ப்பால சென்ட்ரல் ஏசியாவே அந்த ராஜா கைப்பற்றிட்டாரு. ஆனா அந்த ராஜாவுக்கு இந்த கராக்கா மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால கராக்காவை பிடிச்சி அடிச்சு உடைச்சு சிதைச்சிடுறாரு ராஜா. இதனால காண்டாவர கராக்கா தாவே இல்லாத ஒரு ஆர்மி உருவாக்கி மனிதர்களுக்கு பயத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் ரே கராக்காவால சாவறீங்க நரக வலியை அனுபவிப்பாங்க. நரம்பே உறைஞ்சு போயிடும். எலும்பெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். கடைசியில வலி தாங்காம அழுகுற கண்ணீர் தண்ணியும் உறைஞ்சிரும் அப்படிங்கிறாரு. இதனால ராஜா ஃபயர் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களை வச்சு ஃபயர் மூலியமாவும் பிராஸ் மூலியமாவும் கராக்காவை கட்டுப்படுத்தி ஆர்புகளை அடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளு பழங்காலத்து டேப் ஒன்று எடுத்து படத்துல வந்த ஃபர்ஸ்ட் சீன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. முத நியூயார்க்ல ஒரு குரூப் ஆஃப் மக்கள் ஒன்னா சேர்ந்து கராக்கோடைய ஆர்பை வச்சு இந்த டேப்ல இருக்க மந்திரத்தை அப்ளை பண்ணாங்க. கடைசியில அந்த ரூம்ல இருந்தவங்க எல்லாமே உறைஞ்சே செத்து போனாங்க அப்படிங்கிறாரு. சொல்லி முடிக்கல டாக்டர் ப்ரொஃபசர் பை கையில இருந்த டேப்பை திருடிட்டு ஓடிடுது. ஆர்புல இருந்த கராக்கா தான் இதை திருடிட்டு வர உத்தரவு போட்டிருக்கும். அந்த ப்ரொஃபசர் பையோட திறமையே எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லயும் பூந்து அதை கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஒரு குப்பை பேக்குள்ள பூந்து தப்பிக்குது. சின்ன பொண்ணு பாட்காஸ்டும் துரத்திட்டு போக அது எப்படியே தப்பிச்சிருது. வெளியே வந்து பார்த்தா நிறைய வேஸ்ட் பேக் இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு சிங்க சிலை இருக்கும். அதுகிட்ட அந்த பேக் இருக்கும். டாக்டர் ரே அதை எடுக்க போக சிங்க சிலைக்குள்ள பூந்து சிங்கமா மாறிடும். ஒரு வழியா சின்ன பொண்ணு பாட்காஸ்டும் சேர்ந்து அந்த சிங்க சிலையை உடைச்சு போட்டுருவாங்க. அதுக்குள்ள அங்க போலீஸ் வர ப்ரொஃபசர் போய் எஸ்கேப் ஆயிரும். அடுத்த சீன்ல திரும்பவும் சேதம் ஏற்பட்டனால மேயர் வந்து திட்டுறாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் அவர் வந்து ஹெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் வந்து மேயர். திரும்பவும் நாளும் சேதம் ஏற்பட்டுச்சுன்னு சின்ன பொண்ணு திட்டுறாரு. அதனால கோஸ்ட் பஸ்டர்ஸையே நான் ஃபுல்லா பேன் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னே சின்ன பொண்ணு கோவம் ஆயிருது.
என்னையா ஓவரா போயிட்டு இருக்க, சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுது. எங்கிட்ட ஏத்தி பேசுனா உன்னை போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணிடும் அப்படிங்கிறாரு. கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சின்ன பொண்ணு, டேடி நீ எதையும் புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிற, நான் மம்மி உன் அண்ணன் எல்லாமே உன் நல்லது தான் சொல்றோம், உன் ஃபேமிலி சேர்ந்தவங்களே சொன்னா நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு. நீங்க என்ன என் ஃபேமிலியில ஒருத்தரா அப்படின்னு கேட்கறா. இதனால டேடி ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. எல்லாரும் ஃபயர் ஹவுஸ்க்கு வராங்க. ஆர்பவித்தவன் அங்கதான் இருக்கான். மம்மி நீ யாரோ அப்படின்னு கேட்க, இவங்க தான்ப்பா என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறான். மேயர் கோஸ்ட் பஸ்டர்ஸ் டீமை கேன்சல் பண்ணது இல்லாம இன்னும் ஒரே நாள்ல ஃபயர் ஹவுஸையும் காலி பண்ணும் அப்படின்றாரு. சின்ன பொண்ணு டேடிட்ட ஃபயர் ஹவுஸை நம்ம காலி பண்ணி ஆகணுமான்னு கேட்க, அது எனக்கு தெரியாது அப்படின்றாரு. டேடி மம்மிட்ட போயிட்டு நம்ம எதுக்கு ஃபயர் ஹவுஸை காலி பண்ணோம், இது நம்ம இடம், நம்ம தான் கோஸ்ட் பஸ்டர்ஸ் அப்படிங்கிறாரு. மம்மி யோ பைத்தியக்கார மாதிரி வளராத போயா அப்படின்றாங்க. ஆர்பவித்தவன் உடச்சு போன சொத்து பார்த்து என்னையா அப்படி உடச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். லாஸ் நீ மட்டும் அந்த ஆர்பம் வீட்டுல இருந்து வெளியே எடுக்காம இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிறான். என்னது நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறீங்களா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம டாக்டர் ரே ஆர்பவித்தவங்கிட்ட உன் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் இதுக்கு முன்னாடி அந்த கராவுக்காவை கட்டுப்படுத்தி ஆர்பிள் அடிச்சிருக்காங்க, இந்த வாட்டி நீ தான் அதை பண்ணணும், நீ தான் ஃபயர் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. முழுசா ஃபயரை கட்டுப்படுத்துறத கத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அவனும் என்னையா சொல்றீங்க அப்படின்ட்டு, என்னால இதை செய்ய முடியாது அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் உனக்குள்ள இருக்கிற உன்னை நீ நம்பு அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்க சொல்றதெல்லாம் காமெடியா இருக்கா, இப்படி கையாசிச்சா ஃபயர் கட்டுப்படுமா அப்படிங்கிறான். சொல்லிக்கிட்டே கையாசிக்க ஃபயர் அப்படின்னு வருது. அதை பார்த்து அவனே ஷாக் ஆகுறான். அப்புறம் அவனே அவனை நம்ப ஆரம்பிக்கிறான். டேடி போயிட்டு சின்ன பொண்ணு ரூமை தட்டுறாரு. கதவு திறக்கல. சரி அவ கோமா இருக்கான்னு நினைச்சிட்டு வெளியே நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவ ரூம்குள்ளேயே இல்ல. நான் உங்ககிட்ட கோவத்தை காமிச்சிட்டேன், அதுக்கு சாரி அப்படிங்கிறாரு. ஆனா சின்ன பொண்ணு கார்டன்ல உட்காந்துருக்கு. அங்க வர செஸ் பையை கூட்டிட்டு லேபுக்கு போகுது சின்ன பொண்ணு. செஸ் பையிட்ட எனக்கும் வந்து உன்னுடைய டைமென்ஷன் நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, உன்ன மாதிரியே நானும் ஒரு கோஸ்டா மாற போறேன் அப்படிங்குது. அதனால அந்த பேயை பிரிச்சு எடுக்கிற மிஷினுக்குள்ள பூந்து 2 நிமிஷத்துக்கு மட்டும் அதோடைய ஆன்மாவை தனியா பிரிச்சு எடுக்குது. இப்ப பேயா மாறின சின்ன பொண்ணு செஸ் பையிட்ட வந்து பேசுது. ஆனா செஸ் பை என்ன மன்னிச்சிட்டு அப்படிங்குது. எதுக்கு மன்னிப்பு கேட்கற அப்படின்னு கேட்க, எதுக்குன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள சின்ன பொண்ணு கராக்காட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருது. கராக்காவை அந்த ஆர்பில் இருந்து முழுசா வெளியே எடுக்கணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை ஒரு மனிதன் வாயால சொல்லணும். அதர் சைடுல இருக்க என் ஃபேமிலியை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் அதர் சைடுக்கு போகணும். ஆனா எனக்கு அங்க போக தெரியாது. கராக்கால மட்டும் தான் என்ன அங்க அனுப்ப முடியும். அதனாலதான் நான் கராக்காவுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு செஸ் பை சொல்லுது. கராக்கா சின்ன பொண்ணு அதை கட்டுப்பாட்டுல வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்ல வைக்குது. சின்ன பொண்ணும் கராக்காவோட கட்டுப்பாட்டுல இருக்கனால அந்த மந்திரத்தை சொல்லிடுது. மந்திரத்தை சொன்னோடனே ஆர்பில் இருந்த கராக்கா முழுசா வெளியே வந்துருது. வெளியே வந்த கராக்கா முதல்ல அந்த ஃபயர் மாஸ்டர் போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு ஃபயர் மாஸ்டர்னு பேர் போட்டிருந்த ஒரு கடைக்கு போகுது. அந்த கடையில இருந்தவன் திரும்பி நின்றுட்டு இருப்பான். உள்ள போன கராக்கா நீ தான் ஃபயர் மாஸ்டரா அப்படின்னு கேக்குது. அவன் திரும்பி பார்க்காம ஏன் வெளியே இருந்த போர்டை நீ பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப சாவுடா அப்படின்ட்டு அவனை ஃப்ரீஸ் பண்ணி கொள்ளுது. அப்புறம் ஆர்பவித்தனோட வீட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டுல இருந்த தன்னுடைய கொம்பை எடுத்து மாட்டிக்குது. சின்ன பொண்ணை பாக்குறதுக்கு லேபுக்கு வராங்க மம்மி டேடியும். ஆக்சுவலா கராட்ட சின்ன பொண்ணு மாட்டினப்பே லக்கி காப்பாத்த வந்திருப்பா. ஆனா அவளால முடியாது. இங்க நடந்தது எல்லாத்தையும் மம்மி டேடி லக்கி சொல்றோம். சின்ன பொண்ணு இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல, இதுல உன் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு மம்மி டேடி சொல்றாங்க. சின்ன பொண்ணை கூட்டிட்டு ஃபயர் ஹவுஸ் கிளம்பி போறாங்க. ஃபயர் ஹவுஸ்ல ஆல்ரெடி பழைய கோஸ்ட் பஸ்டர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்றாங்க. பழைய கோஸ்ட் பஸ்டர் ஒருத்தர் சரக்க போட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாரு. மம்மி டேடி சின்ன பொண்ணு எல்லாமே அங்க வந்து சேர, பாட்காஸ்ட் நம்ம யாரும் பயப்பட தேவையில்ல, நம்ம எல்லாத்தையும் கராட்ட இருந்து காப்பாத்த வீராதி வீரன் சுவராதி சுவரன் நம்ம ஃபயர் மாஸ்டர் இருக்காரு அப்படிங்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் அவருடைய திறமை காட்டுவார் அப்படிங்கிறோம். ஃபயரை கட்டுப்படுத்துட்டு பக்கத்துல இருந்த பேப்பரை பார்த்து வச்சிருவோம். டேடி இவனை வச்சுட்டு விளங்கின மாதிரி தான் அப்படிங்கிறாரு. எல்லாரும் வேன்ல இருந்து வெப்பன்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொருத்தரா போறாங்க. கராக்கா மிஷின்ல இருக்க பேய் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றதுக்கு இங்க தான் வரும் அப்படிங்கிறாங்க. சின்ன பொண்ணு டாக்டர் ரேக்ட போயிட்டு நாம கரண்ட்டை செம்பு வழியா பாஸ் பண்ணி கராக்காவை கட்டுப்படுத்தலாமான்னு கேட்க, செம்பு தேவையான அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு ரே சொல்றாரு. இப்ப பழங்காலத்துல கராக்காவை கட்டுப்படுறதுக்கு பிராஸ் யூஸ் பண்ண மாதிரி இப்ப யூஸ் பண்ணலாமான்னு கேட்க, இது ஒரு சூப்பரான ஐடியா, கரண்ட்டை பிராஸ்ல பேட்டரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறாரு. சின்ன பொண்ணு ஃபயர் ஹவுஸ்ல இருக்க பிராஸ் எல்லாத்தையும் எடுத்து உருக்கி அதோட கன்ல இருக்க மெட்டல்ஸ்ல அப்ளை பண்ணிக்குது. லக்கியும் டிராவோஸும் மாடியில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை விளையாடுற சைக்கிள் ரோட்ல தனியா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு கீழே இருக்கீங்க இன்ஃபார்ம் பண்ணா, அது பொசஸர் பைய நீங்க 2 பேரும் கீழே வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஃபயர் மாஸ்டர் ஃபயரை கட்டுப்படுத்த முடியாம திணறிட்டு இருக்கான். இந்த சைடு கராக்கா பீச்சில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் அலற விட்டுட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் பீச்சில் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்க வர கராக்கா எல்லாத்தையும் துண்டக்கானா துணியை காணான்னு ஓட விடுது. இங்க பொசஸர் பைய உள்ள பூந்து கோஸ்ட் பஸ்டர் காரை வச்சு எல்லாத்தையும் கொல்ல பாக்குது. அதுல இருந்து எல்லாரும் தப்பிக்க ஒரு பேப்பர்ல பூந்து ராக்கெட் மாதிரி மேல போயிருது. அப்புறம் டிராவல்ஸ் வச்சு அந்த கோஸ்ட் கண்ணுக்குள்ள பூந்து அவனையே மிரட்டுது. அவன் மேல அந்த ஃபயரை பாய்ச்ச நம்ம ஃபயர் மாஸ்டர் டக்குன்னு அந்த ஃபயரை கட்டுப்படுத்தி வெளியே அனுப்பிடுறாரு. அப்புறம் நம்ம ஃபயர் மாஸ்டர் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. பொசஸர் பைய பீஸாக்குள்ள பூந்து எஸ்கேப் பார்க்க சீட்டோஸ் பைய நல்லா சாப்பிட்றான்ட்டு வாயில பிடிச்சி போட்டு போயிருது. கராக்கா ஒரு வழியா ஃபயர்ஸ் அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்துருது. பழைய கோஸ்ட் பஸ்டர் பேய்க்கான லட்சணம் எல்லாமே இருக்கு, ஆனா வந்த டைம் தான் சரியில்லை அப்படிங்கிறாரு. காமெடியா பண்ற உன்னை கண்டம் பண்றேன் அப்படின்னு எல்லாரும் கண்ணை வச்சு கட்டுப்படுத்த பார்த்தா கராக்கா அவங்க வெப்பனையே ஃப்ரீஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கூர்மையான ஐஸால குத்த பாக்குது. ஃபயர் மாஸ்டர் ராஜா ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்துட்டு, நம்ம எதுக்கு இப்படி தேவையில்லாம சண்டை போடணும், நீ பாட்டுல திரும்பி நானியாக்கே போயிரு, நான் ராணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறான். கராக்கா நீ ஒரு ஃபயர் மாஸ்டரே கிடையாது, ஒழுங்கா ஓடி போயிரு அப்படிங்குது. அதுக்கு அவன் நானும் முதல்ல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன், இவனும் கேட்டாதானே அப்படிங்கிறான். பேசிக்கிட்டே நைஸா லைட்டர் எடுத்து பத்த வைக்க பாக்குறான். லைட்டர் பத்தல. டிராவோஸ் யோ லைட்டர் என்ன காலி பண்ணிட்டு அப்படின்னு கேட்க, நீ தாண்டா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு அப்படிங்கிறான். கராக்கா லைட்டரை புடுங்கி தூணு துப்பிடுது. உடனே கராக்கா அதோட சக்தி யூஸ் பண்ணி பேய் எல்லாத்தையும் மிஷின்ல இருந்து ரிலீஸ் பண்ணுது. அதர் சைடுக்கும் வழி உருவாக்குது. இந்த பக்கம் சின்ன பொண்ணு செஸ் பைக்கிட்ட நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கு. செஸ் பை நான் இதெல்லாத்தையும் என்னுடைய ஃபேமிலிக்காக தான் பண்ணேன் அப்படிங்குது. சின்ன பொண்ணு எனக்கு தான் ஃபேமிலி இருக்கு, நீ நினைச்சனா இப்போ இதை தடுத்து நிறுத்தலாம் சொல்ல செஸ் பை அதெல்லாம் முடியாது அப்படின்றது. அதர் சைட் திறந்தோடனே பாய் அப்படின்ட்டு கிளம்பிடுது. சின்ன பொண்ணு ஆல்ரெடி பிராஸ்ல உருவாக்கின வெப்பன் எடுத்துட்டு வந்து கராக்காவை தாக்க அது வரைக்கும் ஆட்டம் கட்டிட்டு இருந்த கராக்கா சின்ன பொண்ணுக்கு ஈடு கொடுக்க முடியாம ஆட்டம் ஆடுது. அதர் சைடு க்ளோஸ் ஆயிருது. கடைசியில சின்ன பொண்ணோட மிஷினும் பேட்டரி தீர்ந்து போன மாதிரி ஆஃப் ஆயிருது. கராக்கா சின்ன பொண்ணையும் ஃப்ரீஸ் பண்ண செஸ் பை திரும்பி உதவிக்கு வருது. செஸ் பை அது கையில ஒரு தீப்பெட்டி வச்சிருக்கு. எல்லா பையங்களுக்கும் நெருங்கி ஒரு பொருள் இருக்க மாதிரி இதுக்கு தீப்பெட்டி. அதை வச்சு ஃபயரை உருவாக்க ஃபயர் மாஸ்டர் அந்த ஃபயரை பிடிச்சி கராக்காவை தாக்குறான். இந்த சைடு சின்ன பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே வராங்க. ஒரு சைடு சின்ன பொண்ணு அன்கோ வெப்பன் மூலியமா கட்டுப்படுத்த இந்த பக்கம் ஃபயர் மாஸ்டர் ஃபயர் மூலியமா கட்டுப்படுத்துறான். பழைய ஃபயர் மாஸ்டர் டாக்டர் ரே ஒரு ஐடியா சொல்றாரு. கராக்கா பேய்ங்களாம் வெளியே வந்த ஓட்ட மேல தான் நின்றுட்டு இருக்கோம், நம்ம மிஷினை ஸ்டெபிலைஸ் பண்ணோம் அப்படின்னா மிஷின் திருப்பி அந்த எனர்ஜி எல்லாத்தையும் உள்ள இழுக்கும், அப்ப கராக்கா உள்ள போயிடும் அப்படிங்கிறாரு. பேசிட்டு இருக்காம செஞ்சு காட்டுறா அப்படின்னு சொல்ல அவரும் அது செய்யறாரு. மிஷின் கராக்கா உள்ள இழுத்துருது. உலகமே சகஜ நிலைக்கு திரும்புது. சின்ன பொண்ணு செஸ் பைட்ட போய் நன்றி சொல்ல செஸ் பை நான் அதர் சைடு கிளம்புறேன், நீ அங்க வரப்ப நாங்க உன்னை அங்க மீட் பண்றேன் அப்படிங்குது. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போலீஸ் மக்கள் அப்படின்ட்டு எல்லாருமே அந்த இடத்துல குவிறாங்க. மக்கள் எல்லாரும் ஃபயர் மாஸ்டர்ஸ் பாராட்டி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. மேயரு அப்பயும் திருந்தாம சின்ன பொண்ணுட்ட இவ்வளவு சேதாரத்துக்கும் நீங்க தான் காரணம், முழுசா கோஸ்ட் பஸ்டர்ஸே நான் காலி பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. பழைய கோஸ்ட் பஸ்டர் அட வாயமுறா அப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி இவ்வளவு பெரிய சக்தியை தடுத்து நிறுத்தினது இந்த சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிறாரு. மேயரும் வேற வழி இல்லாம நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி அமைதியாடுறாரு. மக்கள் எல்லாருமே பாராட்ட சின்ன பொண்ணுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. கடைசியில டேடின்னு கூப்பிட என்னமோ சொன்னா ஆனா எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு மம்மிட்டு சொல்ல எங்களுக்கு கேட்டுருச்சு அப்படின்னு மம்மி சொல்லிட்டு போறாங்க. இந்த வாட்டி டிராவல்ஸ் வண்டி ஓட்ட திரும்பவும் கோஸ்ட் பஸ்டர்ஸ் டீம் வேட்டை கிளம்புறாங்க.